சார் ஒரே நிமிஷம் சார். ஓபிஎஸ் ஐயா வந்து மீண்டும் திமுக ஆட்சி அமையும் இங்க வருங்க தம்பி. அதாவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வழிவரக்கூடாது என்று சொன்ன திமுக ஆட்சி வரும் சொல்லலாம். அது மாதிரி நீங்க முன்ன கேட்டீங்க, சின்னம்மா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் காலதாமதமாக கிளம்பிய காரணத்தினால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையிலும் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அங்கே அபிராமத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா கூட்டம் தெரியும், எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து வாகனங்களை வந்து வாகனங்களின் நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம். எங்கள் சின்னம்மா அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை. அவர்கள் மனதால் எங்களோடு நின்றைக்கும் இருப்பார். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும். உண்மையான அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவரின் ஆட்சி, புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி. அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம்.